வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான நந்திவர்மன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா போகும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரசாந்த் அப்படின்றவர் அவரோட வீட்டை விட்டு வெளியே வராரு. நைட்டு நேரம் ஏதோ ஒரு இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நைட்டு நேரம்ன்றதுனால வித்தியாசமா சவுண்டு கேக்குது. இவரும் பயந்துகிட்டே தான் அந்த இடத்துக்கு வராரு. இவர் கையில ஒரு மேப் இருக்கு, அதே மாதிரி ஒரு மிஷின் இருக்கு. ஏதோ ஒரு புதையல் தான் இந்த இடத்த தேடிட்டு இருக்காரு போல. இந்த மாதிரி தேடிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து சவுண்ட் எல்லாம் கேக்குது. என்ன சவுண்டு அப்படின்ற மாதிரி இவரும் பயந்துகிட்டே திரும்பி பாக்குறாரு. பார்த்தா யாரோ ஒருத்தர் இவரை அட்டாக் பண்றாங்க. ஒரு லைட் எரியிற கத்தியை வச்சு இவரோட கழுத்துல தான் அட்டாக் பண்றாங்க. இவரோட கழுத்து துண்டா போயிருது. யார் அட்டாக் பண்ணாங்கன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. இங்கதான் நந்திவர்மன் படத்தோட டைட்டில போடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேர் இலக்கியா அப்படின்றது. இவங்கள பொறுத்த வரைக்கும் ஆர்கியாலஜிஸ்டா தான் இருப்பாங்க. இப்ப வீட்டுல பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஃப்ரெண்டு கால் பண்ணி உடனே மீட்டிங்காக கிளம்பி வான்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஹீரோயினும் கேட்டுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரை தாண்டியே இவங்களோட டீம்ல மத்த சில ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்களும் மீட்டிங்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க எல்லாருக்கும் போஸ் அப்படின்றவர் தான் ஹெட். அந்த போஸுக்கும் ஒருத்தர் ஹெட்டா இருப்பாரு. அவர் பேரு சக்கரவர்த்தி அப்படின்றது. போஸோட வேலையை பாராட்டுற மாதிரி பேசுறாரு. போஸ் போன இடத்துல எல்லாம் அவரோட வேலையை சிறப்பா செய்யறாரு. இப்ப புதுசா ஒரு ஊருக்கு தான் போக போறாரு. அந்த ஊரை பத்தி இவரே சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப போஸ் இருக்காருல, அந்த இடத்துல பேசுறதுக்காக வந்துடுறாரு. அனுமந்தபுரம் அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் போக போறாங்க. அந்த ஊரோட வரலாறு சொல்றாரு. பல்லவ ஆட்சி நடந்துட்டு இருந்தது பாத்தீங்களா, அதுல நந்திவர்மன் ஒரு மன்னர் இருப்பாரு. அவரோட கண்ட்ரோல்ல தான் அனுமந்தபுரம் அப்படின்ற இந்த இடம் இருக்கும். இந்த இடத்துல இருக்க எல்லாரையும் நல்லபடியா பார்த்துப்பாரு. நிறைய பேர் சண்டை போட்டு இந்த இடத்தை பிடிக்கிறதுக்காக வருவாங்க. எல்லாருக்கூடயும் மோதி இவர் ஜெயிச்சிருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான ஒரு கத்தி வச்சிருப்பாரு. அதாவது புடி மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும், மத்தபடி அந்த கத்தி கண்ணுக்கு தெரியாது. ரெட் கலர்ல ஒளி மாதிரி தான் அந்த கத்தியே இருக்கும். அதே மாதிரி இவருக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால இந்த ஊர் மக்களுக்கு கோயில்லாம் கட்டி தந்திருப்பாரு. அதே சமயம் கோரான்னு ஒருத்தனை காட்டுறாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்ல இருக்க மக்களையும் சாவடிச்சு அங்க இருக்க செல்வத்தெல்லாம் திருடுற வேலையை பார்த்துட்டு இருப்பான். இவனோட கண்ணு இருக்கு பாத்தீங்களா, இந்த அனுமந்தபுரத்துல படுது. அங்க நந்திவர்மன் ஒரு வீரர் இருக்கான்ற மாதிரி ஆட்கள் சொல்றாங்க. அதனால சமயம் பார்த்து தான் அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி கோராவும் முடிவு பண்றாரு. நந்திவர்மனை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்ல, அவர் அந்த கோயில வச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் சரியான சமயம் அப்படின்ற மாதிரி கோராவும் ஆட்களும் ஊருக்குள்ள பூந்துடுறாங்க. அங்க இருக்க எல்லாரையும் ரொம்ப துன்புறுத்துறாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி நந்திவர்மன் கிட்ட சொல்றதுக்காக வந்துடுறாங்க. இப்ப கோயில்ல வச்சே சண்டை நடக்குது. நந்திவர்மனும் எல்லாருக்கூடயும் சண்டை போடுறாரு. அவரோட கத்தி வச்சுதான் இந்த சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. நேருக்கு நேரா மோத முடியாதுன்றது கோராக்கு புரிஞ்சிருது. நந்திவர்மன் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து முதுகுல குத்திடுறான். நந்திவர்மன் நிறைய செல்வத்தெல்லாம் இங்க வச்சிருக்காருன்னு இவனுக்கு தெரியும். அதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஆனா உயிர் போகாத நந்திவர்மன் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி வந்து கோரவா அந்த இடத்துல சாவடிச்சிடுறாரு. அதே மாதிரி இயற்கையே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒரு இடி இடிக்குது. இந்த கோயில் இருக்கு பாத்தீங்களா, அப்படியே மண்ணுக்குள்ள இறங்கிருது. போஸோட டீம் ஏற்கனவே அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. பர்டிகுலரா அந்த பகுதி எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சாச்சு. நம்ம அந்த இடத்துல போய் தான் தேடுற வேலையை பார்க்க போறோம். ஒரு பெரிய வரலாறு விஷயத்தையே நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்கவங்க கிட்ட சொல்றாரு. இப்ப வேற ஒரு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. குளத்துல விழுந்து ஒரு நபர் இறந்து போயிருக்காரு. எல்லாருமே பாடி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் வராரு. இவரோட பேரு குரு அப்படின்றது. இவரும் அந்த பாடி எல்லாம் பாக்குறாரு. அங்க இருக்க அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, சார் சூசைட் பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவருக்கு அந்த மாதிரி தோணல. போட்டோ எடுத்துக்கிறாரு. இது கண்டிப்பா கொலைதான் சொல்றாரு. சீக்கிரமா போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வைங்கன்ற மாதிரி சொல்றாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா இது தற்கொலையா இருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் வருது. எப்படி சார் அன்னைக்கே கரெக்டா சொன்னீங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாரு. ஹீரோ அன்னைக்கு சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணிருப்பாரு. அதை பத்தி எல்லாம் அசிஸ்டன்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. பேசிக்காவே இவர் திறமையானவர் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த சீனை வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஒரு கிராமத்தை காமிச்சாங்கல்ல, திரும்பி அந்த கிராமத்தை காட்டுறாங்க. இந்த கிராமத்தோட ஹெட்டா தர்மராஜன் ஒருத்தர் இருப்பாரு. இந்த வட்டியும் திருவிழா செலவை நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப பூசாரி இருக்காருல்ல, திரும்பி தோன்றதுக்காக ஆட்கள்லாம் வரப்போறாங்களாம். ஏற்கனவே தோண்டி தான் பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த வாட்டி விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பூசாரி சொல்றதுக்கு எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இந்த மாதிரி தான் பிரசாந்த் இறந்து போனா, திரும்பி தோண்ட விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பிரசாந்த் ஃப்ரெண்டா இன்பான் ஒரு நபர் இருக்காரு. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நைட்டு நேரம் நடமாடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு எதிராக தான் இவர் பேசுறாரு. அவங்க வந்து தோண்டட்டும், அப்பதான் நம்ம வரலாறுலாம் வெளி உலகத்துக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. புரியாம பேசாது அப்படின்ற மாதிரி தர்மராஜ் திட்டுறாரு. இப்படி பேசி தான் அந்த பிரசாந்த் இறந்து போனா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு லேடி வராங்க. அந்த வீடு பத்திட்டு எரியுது வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஊர் மக்கள்லாம் சேர்ந்த மாதிரி அந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி நெருப்பு அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வரப்போறாங்கன்னு தெரிஞ்சோடனே வீடெல்லாம் பத்தி எரியுது. அவங்க வந்தா என்னெல்லாம் ஆகுமோ, அதனால அவங்கள வரவிடக்கூடாது அப்படின்ற மாதிரி பூசாரி சொல்லிட்டாரு. ஊர் மக்கள் எல்லாருமே வரவிடக்கூடாதுன்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப ஊர் எல்லையில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்பதான் போஸும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. போலீஸ் சப்போர்ட்டோட தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, உங்களை ஊருக்குள்ள அனுமதிக்க முடியாது, ஏற்கனவே பிரசாந்த்னு ஒருத்தன் இறந்து போயிட்டான், இன்னொருத்தனை சாக விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. எங்களால யாருமே சாக மாட்டாங்க, ஒரு ஓரமா நாங்க வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. போலீஸை உங்களுக்கு நீங்க சப்போர்ட்டிவா இருந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஊர் மக்களாலையும் எதிர்த்து பேச முடியல. சரி சார், எங்களுக்கு பிரச்சனை வராம இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல, யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆச்சு உங்களை விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி கோவமா பேசுறாங்க. போலீஸ் இருக்கார்ல, எந்த ஹெல்ப்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறது. இப்ப போஸ் கிட்ட ஈரின் இருக்காங்கல்ல, நம்ம முதல்ல அந்த இடத்த போய் பாத்துடலாம்னு சொல்லிட்டாங்க. போஸும் சரின்னு ஏத்துக்கிறாரு. இது எல்லாத்தையும் தள்ளி இருந்து ஒரு சாமியார் கவனிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்தை இவங்க பிக்ஸ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்த தான் வந்து பாக்குறாங்க. இந்த இடத்துல தான் தோண்டிலாம் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு பொலிட்டீஷியனா காட்டுறாங்க. இந்த பொலிட்டீஷியனோட ஆளை நம்ம ஹீரோ லாக் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த பொலிட்டீஷியன் வந்து பேசி பார்த்துமே ஹீரோ விட மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த பொலிட்டீஷியனும் கொஞ்ச நேரத்துல ஃபேக்ஸ் வரும், அதை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. ஹீரோக்கு டிரான்ஸ்பர் அப்படின்ற மாதிரி தான் ஃபேக்ஸ் வருது. ஹீரோவும் டிரான்ஸ்பர் ஆன ஊருக்கு போலான்ற மாதிரி கிளம்புறாரு. அதான் இந்த ஊரா இருக்கும். ஒரு லேடியோட பொண்ணு ஆடு மேய்க்கிறதுக்காக பொண்ணுங்க கூட சேர்ந்து போயிருப்பாங்க. போன பொண்ணுங்களாம் வந்துட்டாங்க, என் பொண்ணு வரல அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. இவங்களும் ஊரை பத்தி சொல்றாங்க, அதாவது அந்த அனுமந்தபுரத்தை பத்தி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இன்ஸ்பெக்டர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. எங்க நம்மள அனுப்பிட போறாருன்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையை பாக்குறதுக்காக பிரிஞ்சு போயிடுறாங்க. ஹீரோ இருக்கார்ல, நான் வேணா என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டுமா சார்னு கேக்குறாரு. சரி, ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு செக் பண்றதுக்காக போங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் போக சொல்லிட்டாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு லேடி கான்ஸ்டபிளை கூப்பிட்டு தான் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சார், இருட்டுறதுக்குள்ள கிளம்பிடணும் சார், இல்லனா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி கான்ஸ்டபிள் பயப்படுறாங்க. இவர் போற வழியில அந்த சாமியார் சங்கெல்லாம் ஊதிட்டு இருக்காரு. இவர் அவரையே கவனிச்சிட்டு இருக்காரு. சார் சீக்கிரமா போங்க சார், நம்ம வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இந்த லேடி கான்ஸ்டபிள் பயப்படுறாங்க. இவரும் ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த பொண்ணு கூட மத்த பொண்ணுங்களும் போனாங்கல்ல, அந்த பொண்ணுங்க கிட்ட கேட்டு பாக்குறாரு. எங்க கூட தான் நடந்து வந்தா, திடீர்னு காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுங்க சொல்லிட்டாங்க. இவர் அந்த ஆடெல்லாம் பாக்கலான்ற மாதிரி வந்து பாக்குறாரு. அப்பதான் ஒரு ஆடு மிஸ் ஆகுறது இவருக்கு தெரிய வருது. இப்ப சுத்தி முத்தி கவனிக்கிறாரு. உங்க பொண்ணு இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கா, நீங்க கூப்பிடுங்க வந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சார் சொல்றீங்கன்ற மாதிரி இவங்களும் புரியாம கேக்குறாங்க. ஒரு ஆடாவை தொலைச்சிட்டா வந்தா நீங்க திட்டுவீங்கன்றதுக்காக தான் பயந்து ஒளிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்கல்ல, இங்க இருந்தா வாமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணும் அழுதுகிட்டே இந்த இடத்துக்கு வந்துடுறா. உண்மையிலேயே ஒரு ஆட்டை தொலைச்சிருப்பா, அதனால தான் பயந்து வராம இருந்திருப்பா. இவர் தான் கேஸ சால்வ் பண்ணிட்டார்ல. இப்ப பைக்ல வந்துட்டு இருக்காரு. திடீர்னு மணி அடிக்கிற சவுண்ட் கேக்குது. என்னங்க மணி அடிக்குதுன்னு கேக்குறாரு. எனக்கெல்லாம் கேட்கலன்ற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டாங்க. இவருக்கு ரொம்ப பவரா கேக்குது. இவரும் தலையில கைய வச்சுட்டு அப்படியே ரோட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. எதிர ஒரு லாரி வேகமா வருது. இடிக்கிற மாதிரி வரும்போது கரெக்டா இன்பா உள்ள புந்தி இவரை காப்பாத்திடுறாரு. என்ன சார் பார்த்து வாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. போஸோட இடத்துல இன்னைக்குதான் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு இடமா தோண்டிட்டுலாம் இருக்காங்க. இங்க ராகேஷ்னு ஒரு பையனும் வேலை பார்ப்பான். அந்த பையனோட அப்பா இறந்து போயிட்டாருன்னு தகவல் கிடைக்குது. அதை பத்தி போஸ் கிட்ட சொல்லி பர்மிஷன் கேட்கிறான். சரி போயிட்டு வான்ற மாதிரி போஸ் சொல்லிட்டாரு. ஆரம்பிச்ச முத நாளே இப்படி ஆயிருக்குல்ல, அதனால ஏதோ தப்பா படுது அப்படின்ற மாதிரி பசங்க சொல்றாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க, சாவுன்றது இயற்கையான ஒரு விஷயம் தான், அதையும் இதையும் போட்டு குழப்பாதீங்க, போய் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி போஸ் சொல்றாரு. வேலைலாம் வந்துட்டு இருக்கும் போது இவங்க டீம்ல இருக்க குருன்ற பையன் போனை யூஸ் பண்ணிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கான். அப்பதான் கிரேனோட மோன இருக்கு பாத்தீங்களா, பொத்துன்னு இவனுக்கு முன்னாடி வந்து இடிக்குது. ஜஸ்ட் மிஸ்ல இவன் தப்பிக்கிறான். அந்த இடத்துல பார்த்தா கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இல்ல. அப்புறம் எப்படி கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். அந்த சாமியாரும் இந்த இடத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்காரு. சாமியாரை பாக்குற குருவும் பயந்து போஸுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறான். வந்த சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துல வேலையை நிறுத்திருங்க, ஏன்னா பெரிய ஆபத்து உங்களுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனா போஸ் சுத்தமா பயப்பட மாட்டாரு. அவன் தான் பைத்தியம், ஏதோ வளர்றான், நீங்க போய் வேலையை பாருங்கன்னு சொல்றாரு. ஈரின் டீம்ல கமல்னு ஒரு பையன் இருப்பான். அவன் கூட பஸ் ஸ்டாப்ல இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த ஊர்ல இருக்க ஒரு குடிகாரர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசி கெலாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இத பக்கத்துல இருக்க ஹீரோ பாக்குறாரு. என்னடா கெலாட்டா பண்ணிட்டு இருக்க, முதல்ல தள்ளி போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவனும் கொஞ்சம் பயந்த மாதிரி தள்ளி போயிடுறான். இப்ப பஸ் வந்தோடனே இவங்க ரெண்டு பேர் ஏறிடுறாங்க. ஹீரோவும் அதே பஸ்ல தான் ஏறுறாரு. ஹீரோ ஹெல்ப் பண்ணார்ல, அதனால ஹீரோயின் லைட்டா திரும்பி திரும்பி அவரை பார்த்துட்டு இருக்காங்க. பதிலுக்கு ஹீரோவும் பாக்குறாரு. ஹீரோயினுக்கு லவ் குரு ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும். அந்த ப்ரோக்ராம் தான் ஓடிட்டு இருக்கு. அதை கேட்கலான்னு பார்த்தா இங்க போன் பேசுற ஒரு நபர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சே, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு யோசிக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இருக்காருல்ல, இப்படிதான் போன்ல சத்தமா பேசுவியா, பொறுமையா பேசு அப்படின்ற மாதிரிலாம் அந்த நபரை கண்ட்ரோல் பண்றாரு. ஹீரோனுக்கு இதனால ஹீரோவை லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப பஸ்ஸை விட்டு இறங்கும் போது அவரை நிறுத்தி அவருக்கு நன்றி எல்லாம் சொல்றாங்க. நீங்க மட்டும் இல்லனா ப்ரோக்ராம கேட்டிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதான் விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் தடுத்திருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கிளம்புறாரு. சும்மா இவங்க கிட்ட பிகு பண்றதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோக்குமே ஹீரோயினை பிடிச்சிருது. பஸ்ல டிராவல் பண்ணும் போது கூட காதல் வரும்ன்றது இப்பதானே எனக்கு தெரியுதுன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. இந்த இளவு காதல் எப்போ வரும்னே சொல்ல முடியாது தம்பி அப்படின்ற மாதிரி அந்த அண்ணா சொல்லிட்டாரு.
ஹீரோயினுக்கும் ஹீரோவை பிடிச்சிருச்சுல, வீட்டுக்கு வந்தோ ஹீரோவை பார்த்ததை பத்தி எல்லாம் யோசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. வேலைலாம் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. போஸ் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடுறது. இப்ப போன்ல யார்கிட்டயோ பேசுறது. இவர் என்ன பேசுறாருன்னு நமக்கு கிளியரா காட்ட மாட்டாங்க. ஹீரோவும் ஒரு கான்ஸ்டபிள் கூட இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. போஸை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. உங்களுக்கு இந்த இடத்துல எந்த ப்ராப்ளமும் வராம பாத்துக்கிறதுக்காக தான் என்ன அனுப்பியிருக்காங்க. நான் மேக்சிமம் இங்கே தான் இருப்பேன், எந்த ஹெல்ப்னாலும் சொல்லுங்கன்னு போஸ் கிட்ட சொல்லிட்டாரு. உங்க ப்ராஜெக்ட பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இப்ப போஸ் சொல்றதுக்காக ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து போன் கால் வந்துருது. நீ இந்த ப்ராஜெக்ட பத்தி சொல்லிருமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோயினும் சொல்றதுக்காக கூட்டு போறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நேத்து தான் லவ் குரு முழுசா பார்த்தேன், எனக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோ வேலை விஷயமா அடிக்கடி இந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஆயிருது. அதனால இவங்க கூட நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே பழகி க்ளோஸ் ஆகுறது ஒரு சாங் மாதிரிலாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லா இடத்தையும் ஒரு குறிப்பிட்ட ஆளை மட்டும் தோண்டுவாங்க. அங்க ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு தேடி பார்ப்பாங்க. பொருள் கிடைச்சதுன்னா மேற்கொண்டு தோண்டுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டு மத்த இடத்துல தோன்ற வேலையை பார்ப்பாங்க. அந்த மாதிரி போஸ் இருக்கார்ல, இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த இடத்த க்ளோஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் ஹீரோயினுக்கு ஏதோ தட்டுப்படுது. ஹீரோயினும் நிறுத்த சொல்லிடுறாங்க. அந்த காலத்துல எழுதின மாதிரி ஏதோ ஒரு வாக்கியம் தான் கிடைக்குது. அதை ஹீரோயினுக்கு தான் டீகோட் பண்ண தெரியும். அதுல என்ன இருக்குன்னு படிச்சு காட்டுமா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. கோயில்ல ஒரு புதையல் இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு பாத்தீங்களா, அது இது மூலியமா கன்ஃபார்ம் ஆயிருது. அந்த புதையலுக்கு 4 ரூட் வச்சிருக்காங்க. 3 ரூட் ஃபேக்கான ரூட். அந்த ரூட்ல போனா ஆபத்து வரும். ஒரு ரூட் தான் கரெக்டான ரூட். அதை கண்டுபிடிச்சு மட்டும் தான் போக முடியும் அப்படின்ற மாதிரி தான் இதுல போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுக்கு பிரோஜனமா ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. எல்லாருமே இந்த நாளை கொண்டாடுங்க அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு. அதனால வேலை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இந்த இடத்துல கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. இந்த தகவல் மீடியாட்களுக்கும் போய் சேர்ந்துருது. அவங்களும் பேட்டி எடுக்கிறதுக்காக வராங்க. இவங்களும் கண்டுபிடிச்சிருக்க விஷயத்தை பத்தி எல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பிரசாந்த் கூட சேர்ந்து இன்பவும் ஃப்ரெண்ட்ஸும் வேலை பார்த்திருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இன்ப திரும்பி நைட்டு போய் நம்ம தோண்டி பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் வேணாண்டா, ரிஸ்க்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. பிரசாந்த் இருக்காரு பாத்தீங்களா, அது வெளியே வந்ததுன்னா நம்மளோட ஊரை பத்தி எல்லாருமே பேசுவாங்க, இதுக்காகவாது பண்ணணும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் இன்ப மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம போய் பார்த்தாதான் என்ன, எந்த ஆபத்தும் வராதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப பாக்குறதுக்காக அந்த பகுதிக்கு போறாரு. காலையில இன்பவோட பேரண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே இந்த இடத்துக்கு ஓடி வராங்க. பார்த்தா இன்பவோட பாடி துண்டு துண்டா கிடக்குது. எல்லாருமே வேணான்னு சொன்னுமே கேட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாருமே அந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. தகவல் கேள்விப்பட்டு ஹீரோவும் சீனியரும் இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நார்மலா ஒரு கொலை பண்ண மாதிரி இல்ல, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஷாக்கிங்கா தான் பாக்குறாங்க. பூசாரி இருக்காரு பாத்தீங்களா, இதனால தான் இவங்களை அலோவ் பண்ண வேணாம்னு சொன்னேன், இப்பயாவது தடுக்கலாம்னு சொல்லிட்டாரு. இதனால எல்லாருமே அவங்களோட காரை நோக்கி போறாங்க. நீங்க வந்ததுனால தான் இந்த பிரச்சனை, ஒழுங்கு மரியாதையா திரும்பி போயிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ உள்ள புந்து பேசுறாரு. இந்த கொலையை யாரு பண்ணான்னு கண்டுபிடிக்கிறது எங்களோட வேலை, அதுக்குள்ள நீங்களா ஒருத்தங்களை முடிவு பண்ணாதீங்க, சீக்கிரமாவே இந்த கொலைக்கு காரணம் யாருன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது சார்ந்து இவரும் விசாரணை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்பாவை பத்தி இன்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற விஷயத்த நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. இந்த ஊர்ல பிரசாந்த பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில புதையில தேடுறதுல எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவர் ஃபார்ம் பண்ணுவாரு. எல்லாருமே இவருக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. கோராவோட ஆன்மா இந்த பகுதியில நடமாடுது அப்படின்ற மாதிரி இந்த ஊருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும். அதை பத்தி எல்லாம் இவங்க சொல்றாங்க. கோரா தான் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது யாரு கொண்டா நான் கண்டுபிடிக்கிறேன், அதெல்லாம் நீங்க முடிவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. இதை தாண்டியும் நிறைய பேர்கிட்ட ஹீரோ விசாரணை எல்லாம் பண்றாரு. போஸ் கிட்ட பிரசாந்த பத்தி தெரியுமான்னு கேக்குறாரு. போஸும் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. அதாவது பேசிக் என்கொயரிக்காக தான் போஸ் இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. அப்ப பிரசாந்த் இருக்காரு பாத்தீங்களா, சேகரிச்சு எல்லா தகவலையும் தருவாரு. நீங்க டீமோட வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அவன் சொல்லிதான் நாங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்தோம். ஆனா நாங்க வரதுக்குள்ளேயே அவன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி போஸும் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஊர் மக்கள்லாம் ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட கோராவோட ஆன்மா தான் இதெல்லாம் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் சொல்றாங்க. ஆன்மாலாம் இதெல்லாம் பண்ணல, ஒரு ஆசாமி தான் பண்றான், சீக்கிரமாவே அந்த ஆசாமியை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து பேசிட்டு இருக்காரு. இப்ப வேலை நடந்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. மழை பெய்ய போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒதுங்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, மேல இருக்க டிவைஸை எடுக்க போனோம்னு சொல்றாங்க. நீலாம் போக தேவையில்ல, நானே எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவரு சொல்லிட்டாரு. இவர் அந்த டிவைஸை எடுக்கிறதுக்காக வந்துடுறாரு. கிளைமேட் ரொம்ப வித்தியாசமா மாறுது. எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ கையில இருக்க டிவைஸ் இருக்கு பாத்தீங்களா, சவுண்ட் கொடுக்க ஆரம்பிக்குது. அடியில ஏதோ இருக்கு போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் தரெல்லாம் லைட்டா ஆட ஆரம்பிக்குது. அப்படி ஆடும் போது வீரல் ஏற்படுது. அந்த வீரல் இருக்கு பாத்தீங்களா, கரெக்டா ஹீரோ கிட்ட வந்துதான் நல்லா பொழக்குது. ஹீரோவும் அடியில போய் விழுந்துடுறாரு. ஹீரோ டக்குன்னு கையில மாட்டுறத பிடிக்கிறாரு. அது ஒரு செலன்றது தெரிய வருது. வெளியே வந்தவர் உள்ள செல இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இதனால இவங்களும் கிரைனை உள்ள கொண்டு போய் அந்த சிலையை எடுக்கிறாங்க. ஒரு பெரிய நடராஜர் சிலை தான் இவங்களுக்கு கிடைக்குது. எல்லாருமே அதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு தர்மராஜோட வீட்டை காட்டுறாங்க. அவரோட ஆட்டு பண்ணையில நெருப்பு பிடிச்சிருது. மின்னல் அடிச்சுதான் நெருப்பு பிடிச்சிருக்கும். அந்த ஆடு கருகி இறந்து போயிருது. இதை பாக்குற ஒய்ஃபை பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே புல்லு போட நீங்க வந்தீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அழுகுறாங்க. சிலை கிடைச்சிருக்கல, மீடியாட்கள் கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. இவங்களும் கிடைச்ச சிலையை பத்தி சொல்றாங்க. மேற்கொண்டு என்ன பிளான் அப்படின்றதெல்லாம் மீடியாட்கள் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பத்தி டாக்டரும் ஹீரோ கிட்ட பேசுறாரு. பாடி ஏத்த இறக்கம் இல்லாம சமமா கட்ட இருக்கு, ஒரு சாதாரண கத்தியால இப்படிலாம் கட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அந்த கேஸ பத்தி ஏன் சார் விசாரிக்கிறீங்க, அதுதான் க்ளோஸ் பண்ணியாச்சு, இன்ஸ்பெக்டர் தான் க்ளோஸ் பண்ண சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் வந்தோடனே இவரை எதுக்காக க்ளோஸ் பண்ண சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. மேல் இடத்துல இருந்து ஹெவியா பிரஷர் வந்தது, அதனால்தான் நீங்களும் இந்த கேஸை விட்டுருங்கன்னு சொல்றாரு. ஏன் சார், ஊர் மக்களுக்கு நம்ம புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ பேசுறாரு. நான் சொல்றதை மட்டும் செய்யுங்கன்ற மாதிரி சீனியர் திட்டிடுறாரு. ஹீரோயின் நிறைய டிராயிங் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த டிராயிங்கை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு கத்திய டிராயிங் பண்ணிருக்காங்க. இது என்ன கத்தின்ற மாதிரி கேக்குறாரு. நந்திவர்மன் இந்த கத்தியை வச்சிட்டு இருந்ததா தான் சொல்லப்படுது, இது ரொம்ப ஷார்ப்பான கத்தி, ஒரு பெரிய பாறையை கூட நார்மலா அதை கட் பண்ணிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கத்தியை வச்சு கொலையை பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் ஹீரோ பைக்ல வந்துட்டு இருக்காரு. திடீர்னு சவுண்ட் எல்லாம் கேக்குது. என்ன சவுண்ட் அப்படின்ற மாதிரி இவர் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் சிலர் இவரை மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இருட்டுல எங்க இருந்து அட்டாக் பண்றாங்கன்னு ஹீரோக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவும் பயந்துடுறாரு. இங்க இருக்க வேணாம், கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா பைக் எடுத்துட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. அந்த பகுதியில ஒரு ருத்ராட்ச கொட்டை மட்டும் விழுந்திருக்கு. காலையில செக் பண்றதுக்காக ஹீரோ வரும்போது அந்த ருத்ராட்ச கொட்டை இவருக்கு கிடைக்குது. இத பாக்குற இவரும் நல்லா யோசிச்சு பாக்குறாரு. தர்மராஜன் ஊர் தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த மாதிரி போட்டிருப்பாரு. தர்மராஜ் தான் ஆளை வச்சு இப்படி பண்ணிருப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப தர்மராஜ பத்தி விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஊரை சேர்ந்தவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. எல்லாருமே ரொம்ப நல்ல விதமா தான் சொல்றாங்க. அவர் எங்க கோயிலுக்கு மட்டும் இல்ல, நிறைய கோயிலுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவாரு, அந்த கோயிலையே டோட்டலா மாத்தி அமைப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. தர்மராஜ் வீட்டுல இல்லாத போது விசாரணை அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப ஒய்ஃபை தண்ணி எடுத்துடுவாங்கன்ற மாதிரி அனுப்பிடுறாரு. சுத்தி முத்தி தேடி பாக்குறாரு. வீட்டுல சில சிலை எல்லாம் இவருக்கு தட்டுப்படுது. சிலையை பத்தி தெரிஞ்ச ஒரு அண்ணனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நம்ம ஊர்ல நம்ம சிலைக்கு எல்லாம் மதிப்பு கிடையாது, ஆனா வெளிநாட்டுல பெரிய மதிப்பு இருக்கு, நிறைய பேர் ஏற்றுமதி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாரு. ஹீரோ இதை தாண்டி என்ன பண்றாருன்னா இந்த தர்மராஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. தர்மராஜ் மத்த கோயிலுக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்றாரு. அதே மாதிரி தெரிஞ்சவர் மூலியமா சிலையெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப போஸ் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதை ஒரு மேப் மாதிரி கிரியேட் பண்ணிருக்காரு. அந்த மேப்ல ஒரு பர்டிகுலர் இடத்த மார்க் பண்றாரு. இப்ப நைட்டு நேரம் கூட பார்க்காம இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் போஸோட டீம்ல கமல்னு ஒரு பையன் இருந்தான் பாத்தீங்களா, அவனும் நைட்டு நேரம் பைக் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வரான். எதுக்காக நைட்டு நேரம் வந்திருக்கான் அப்படின்றது நமக்கு தெரியல. மறுநாள் காலையில அந்த கமல் இருக்கான் பாத்தீங்களா, வெட்டப்பட்ட நிலைமையில இறந்து போயிருக்கான். இவனை யாரு கொலை பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போஸ் மட்டும் இந்த இடத்துல மிஸ் ஆகுறாரு. இன்னொன்னு கொலை நடந்துருச்சுல, அதனால ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. இங்க இருக்க பூசாரி மூலியமா பூஜை பண்ணுங்கன்ற மாதிரி தர்மராஜ் கேக்குறாரு. அந்த பூசாரி தான் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. போஸுக்கு மேல சக்கரவர்த்தின்னு ஒரு நபர் இருந்தாரு பாத்தீங்களா, அவரை தான் ஹீரோ இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. வந்தவரு நீங்க 4 பேர் ஓகேவான்ற மாதிரி இருக்க பசங்க கிட்ட கேக்குறாரு. அவங்களும் ஓகேன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவை பார்த்த மாதிரி சக்கரவர்த்தியும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, கமல்ன்ற பையன் இறந்து போயிருக்கான், அதே மாதிரி போஸும் அன்னில இருந்து காணாம போயிருக்காரு, போஸ் மேல தான் நாங்க சந்தேகப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோ இங்க இருக்க பசங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கமலோட ஆக்டிவிட்டில சஸ்பீஷியஸா ஏதாவது நோட் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஈரன் இருக்காங்கல்ல, இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கமல் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த நோட் பண்ணிருப்பான். அதாவது 4 வழி இருக்குன்னு ஈரன் சொன்னாங்கல்ல, அந்த ஒரு வழியை தான் இவன் கண்டுபிடிச்சிருக்கான். இதை பத்தி வேகமா போஸ் கிட்ட வந்து சொல்றான். போஸும் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஆனா இவங்கிட்ட என்ன சொல்றாருன்னா, யார்கிட்டயும் இதை சொல்லாதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவனும் சரின்ற மாதிரி தலையாட்டி இருப்பான். ஆனா இவன் ஒரு ஆர்வத்துல ஈரன் கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லியிருப்பான். இப்ப வாட்ச்மேன் கிட்ட விசாரிக்கிறது மூலியமா சில தகவல் தெரிய வருது. போஸ் எதையோ மார்க் பண்ணிட்டு கிளம்பினாரு பாத்தீங்களா, அவர் கார் எடுத்து தான் கிளம்பி போயிருப்பாரு. பின்னாடியே இந்த கமலும் வந்திருப்பான். உங்க பைக்கை தாங்கன்ற மாதிரி அந்த வாட்ச்மேனோட பைக்கை தான் வாங்கிட்டு கிளம்பி போயிருப்பான். அப்புறம் தான் அவன் இறந்து போயிருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது போஸ் மேல தானே டவுட் வருது. போஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சக்கரவர்த்தியை பார்த்து கேட்கிறாரு. போஸ் ரொம்ப நல்ல டைப்பு, கண்டிப்பா அவர் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் ஆட்கள் எல்லாம் கூட்டு வந்து போஸோட ரூமை செக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காரு. நிறைய இருக்குல்ல, இதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டோவும் எடுத்துக்கிறாரு. கமல் ஈரன் கிட்ட ஒரு இடத்த பத்தி சொன்னான் பாத்தீங்களா, அந்த இடத்த பார்க்கலான்ற மாதிரி இவங்க எல்லாருமே மொத்தமா வந்துடுறாங்க. அவன் சொன்னது மூலியமா இந்த இடம் தான் காட்டுறாங்க. ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு வழியும் தென்படல. எந்த வழியும் இல்லாத போது கமல் எதுக்காக அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒருவேளை கமல் சொன்னது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு, போஸ் இந்த இடத்த மறைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, திரும்பி அந்த இடத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. நான் பசங்களை கூட்டிட்டு கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி சக்கரவர்த்தி கேட்கிறாரு. நீங்க வேணா கிளம்பலாம் சார், ஃபீல்டுல வேலை பார்த்தா யாருமே நாங்க சொல்ற வரைக்கும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு.
பசங்களும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, போஸ் ரூம்ல வந்து சிஸ்டத்தெல்லாம் செக் பண்றாரு. அதே மாதிரி போஸ பத்தி நெட்ல என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் தேடி படிச்சிட்டு இருக்காரு. சில கடத்துற மாதிரி கும்பல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள பத்திலாம் 2 ஆட்கள் கிட்ட விசாரிக்க சொல்லிட்டாரு. அவங்களும் விசாரிச்சது மூலியமா சில தகவல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தகவல்லாம் என்னன்னு நமக்கு தெளிவா காட்டல. ஹீரோவும் தனிப்பட்ட முறையில இது சார்ந்து விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன விசாரணை பண்றாருன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. கிடைச்ச பொருள்லாம் ஸ்டோர் பண்ற மாதிரி இந்த ஊர்லயே ஒரு இடத்தை ஒதுக்கி இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. கடைசியா ஒரு நடராஜர் சிலையை கண்டுபிடிச்சாங்கல்ல, கண்டுபிடிச்ச சிலை தான் இருக்கா இல்ல மாத்திட்டாங்களான்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. இதை செக் பண்ண முடியுமான்னு ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு. ஒரு பேட்டர்னை நான் பார்த்தேன், அதை கண்டிப்பா ரீக்ரியேட் பண்ண முடியாது, அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் அதை தேடி பாக்குறாங்க. அது தட்டுப்பட மாட்டேங்குது. கண்டிப்பா மாத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்த பாத்துக்கிறது உங்களோட பொறுப்பு தானே, நீங்க எப்படி கோட்டை விட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் இன்னொன்னு சாவி போஸ் கிட்டயும் இருக்குன்ற மாதிரி அந்த நபர் சொல்றாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. சார் எனக்கு ஒருத்தர் மேல டவுட் இருக்கு, அவரை பிடிக்கலான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த இடத்துல இன்ஸ்பெக்டரும் பர்மிஷன் தந்துடுறாரு. இவங்க நேரா தர்மராஜ் வீட்டுக்கு தான் வராங்க. தர்மராஜ் வீட்டுல இல்லன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அவரு கூட தேவையில்ல, எங்களுக்கு சிலை தான் தேவைன்னு சொல்லிட்டாரு. நிறைய சிலையை அவர் புதைச்சு வச்சிருப்பாரு. அதெல்லாம் தோண்டி இவங்க எடுத்துடுறாங்க. அது எல்லாத்தையும் இவங்க கஸ்டடிக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஹீரோ நிறைய விசாரணை பண்ண மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, என்னெல்லாம் விசாரிச்சாரு அப்படின்றத சீனியர் கிட்ட இவர் சொல்லும் போது தான் நமக்கு தெரிய வருது. தர்மராஜ் கோயிலுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு பாத்தீங்களா. ஆக்சுவலா உள்ள இருக்க சிலையை தூக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நடிச்சிருப்பாரு. அந்த ரெனோவேஷன் ஒர்க் நடக்கும் போது அந்த சிலையை தூக்கிடுவாரு. அதுக்கு பதிலா அந்த இடத்துல வேற ஒரு சிலையை வச்சிருவாரு. இந்த மாதிரி தான் முக்கியமான சிலை எல்லாத்தையும் இவர் தூக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் இவர் விசாரிச்சது மூலியமா தான் கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா உள்ள இருந்தே யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாதான் இதை பண்ண முடியும்னு இவருக்கு தோணி இருக்கும். அது போஸ்ன்ற மாதிரி இவர் நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா போஸ் இல்ல, அது சக்கரவர்த்தின்னு இப்பதான் தெரிய வந்ததுன்னு சொல்றாரு. போஸ் மூலியமா இங்க இருக்க புதையில தூக்கிறது தான் உங்களோட பிளான். ஆனா போஸும் இந்த சிலை கடத்தலை பத்தி நிறைய சர்ச் எல்லாம் பண்ணி பார்த்திருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அந்த கேங்க பத்தி இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு போல, அதனால தான் அந்த கேங்கை சேர்ந்தவங்க லாக் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த கேங்கை காட்டுறாங்க. இவங்க தான் போஸ் ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்பதான் நடந்த விஷயத்தையும் தெளிவா நமக்கு காட்டுறாங்க. போஸ்க்கு உண்மையிலேயே டவுட் வந்திருக்கும். இந்த சிலை கடத்தல்ல யாரோ சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு நினைச்சிருப்பாரு. நம்ம எடுத்த நடராஜர் சிலை மாறி இருக்கான்னு செக் பண்றதுக்காக வந்திருப்பாரு. மாறதான் செஞ்சிருக்கோம். என்ன போஸ், என் மேல சந்தேகம் வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி சக்கரவர்த்தி வராரு. கூட சிரிச்சுக்கிட்டே தர்மராஜும் வந்து ஜாயின் பண்ணிடுறாரு. இவங்க தான் போஸ் அந்த இடத்துல அமைக்கிருப்பாங்க. இந்த இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு பொண்ணு காணாம போனா பாத்தீங்களா, அந்த பொண்ணு திரும்பி காணாம போயிருக்கா. எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் அம்மா தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த மேப்பை பாக்குறாரு. ரெட் கலர்ல ஒரு புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இந்த புள்ளி தான் அந்த இடமா இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பன்னு பார்த்து ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. அந்த சின்ன பொண்ணு திரும்பி காணோம் சார், நீங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் மேப்ல இருக்க இடத்த பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அந்த சின்ன பொண்ணோட ஆட்டுக்குட்டி இருக்கு. இப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. கோரா இருக்கான் பாத்தீங்களா, எந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடியும் பலி கொடுத்துதான் ஆரம்பிப்பான். அந்த மாதிரி இவங்களும் பலி கொடுக்கறதுக்காக அந்த பொண்ணை தூக்கி இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. உண்மையிலேயே தர்மராஜ் தான் அந்த சின்ன பொண்ணை தூக்கி இருப்பாரு. இந்த பொண்ணை பலி கொடுத்துட்டு நம்ம தேட ஆரம்பிப்போம், விஷயம் சக்சஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதெல்லாம் வேணான்ற மாதிரி போஸ் எவ்வளவோ கெஞ்சுறாரு. மேல இருக்கவங்களால இடத்த கண்டுபிடிக்க முடியல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட அம்மா பிரேயர் பண்றாங்க. அதே சமயம் அந்த சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, சங்கெல்லாம் ஊதிட்டு இருக்காரு. இப்ப இயற்கை இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த இடத்துல யாடகடமா நிலம்லாம் அதிருது. இவங்க 2 பேருமே கரெக்டா அந்த இடத்துல வந்து விழுறாங்க. இவங்களை பாக்குற உள்ள இருக்க கேங் இருக்குல்ல, அடிக்கணும்ன்ற மாதிரி அடிக்கிறதுக்காக வராங்க. ஹீரோவும் தடுத்து அவங்க கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஹீரோ ஆட்கள் கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதே சமயம் முக்கியமான ஆட்களான தர்மராஜ் சக்கரவர்த்தியும் கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோவை யாரோ அட்டாக் பண்ணிடுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த டீம்ல குருன்ற பையன் தான் அந்த இடத்துல இருக்கான். நீயான்ற மாதிரி ஹீரோ ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இவன் ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப பயந்த மாதிரிலாம் நடிச்சிருப்பான். அது எல்லாமே நடிப்பா தான் இருக்கும். மத்தபடி இவங்க 2 பேர் கூட இவனும் டீமா தான் இருப்பான். இவங்களுக்கு முன்னாடியே நந்திவர்மனோட கத்தி கிடைச்சிருக்கும். அது மூலியமா இந்த பையன் தான் 3 கொலையும் பண்ணிருப்பான். அதே சமயம் ஹீரோவை நைட் யாரோ அடிச்சாங்கல்ல, இந்த பையன் தான் அடிச்சிருப்பான். இதெல்லாம் தர்மராஜ் தள்ளி இருந்து கவனிச்சிருப்பாரு. அப்பதான் அந்த ருத்ராட்ச மாலை கீழே எல்லாம் விழுந்திருக்கும். எவ்வளவு பிளான் போட்டோம் தெரியுமா, எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்காக பாக்குறியா அப்படின்ற மாதிரி அந்த பையனும் சண்டை போட்டுட்டு இருக்கான். பயங்கரமா ஹீரோவை போட்டு அடிக்கிறான். ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஹீரோவும் தடுத்து சண்டை போடுறாரு. ஹீரோ கையில இப்ப கத்தி வந்துருது. அந்த கத்தியை வச்சு இந்த பையனை சாவடிச்சிடுறாரு. தப்பு பண்ண 2 பேரையும் இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதே சமயம் கடத்துறதுக்காக வச்சிருந்த சிலை எல்லாத்தையும் கைப்பற்றிடுறாங்க. இந்த சின்ன பொண்ணு தப்பிச்சிட்டால, அவளோட பேரண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. போஸ் நல்லவர் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவரு போன்ல சீனியருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணிருப்பாரு. சும்மா சந்தேகத்தை வர வைக்கிறதுக்காக நமக்கு தான் அப்படி காமிச்சிருப்பாங்க. இதோடயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.